நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பித்ததோட முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, வாசிப்பை பற்றி சொல்லணும், எதை வாசிக்கணும்னு சொல்லணும், எப்படி வாசிக்கணும்னு சொல்லணும் அப்படின்றது தான். இப்போ ஏன் வாசிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலர் தமிழ்நாட்டை மட்டும் நம்ம உதாரணமாக எடுத்துக்கிடுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி முறை அப்படின்றது டெமோக்ரட்டைஸ்டு எஜுகேஷன். இந்தியா முழுக்க அப்படி தான், உலகம் முழுக்க இன்றைக்கி அப்படி தான். ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ். நம்ம அதை எல்கேஜிலேருந்து கிண்டர் கார்டன் இல்லை 1ஆம் வகுப்புலேருந்து வச்சுக்கிட்டா 12 வருடம் ஒரே போல் உடை அணிந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஒரு ஸ்கூலில் போய் உட்காந்து படிக்கிறோம். யூனிஃபார்ம் சிலபஸ். நம்மளும் நம்ம பக்கத்தில் உள்ளவரும் ஒரே சிலபஸ் தான் படிக்கிறோம். அதன் பிறகு கல்லூரி நம்ம எதில் தேர்ந்தெடுக்கிறோமோ அங்கேயும் அகைன் கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கிறோம். இந்த கல்வி முறை அப்படின்றது முழுக்க நம்மளை ஒரு கிளரிக்கல் வேலைக்கு தயார் பண்ணுவதற்கான கல்வி முறை தான். இல்லை எனி எம்ப்ளாய்மெண்ட், அது இன்ஜினியரிங், மெடிசன், எப்படி ஏதோ ஒரு வேலையை மனதில் வைத்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட், ஒரு கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட சிலபஸ் இது. இதன் வழியாக நமக்கு எழுத படிக்கவும் கற்றுக்கிறோம். we are being literate, we are made literate. எழுத படிக்க தெரிந்தவர்களாக ஆக்கப்படுறோம். ஒரு வேலைக்கு தகுதி உள்ளவராக, கல்வி தகுதி உடையவராக ஆக்கப்படுறோம். இப்போ இதில் நமக்கு இன்னோவேட்டிவாக, க்ரியேட்டிவாக, இமேஜினேஷனை வளர்க்கக்கூடிய எந்த செயல்பாடும் இதில் இல்லை. உதாரணத்துக்கு, நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது இந்த ஸ்கூல் சிலபஸ்க்கு வெளியில் தான் கற்றுக்குறீங்க. நீச்சல் கற்றுக்கிறது இந்த சிலபஸுக்கு வெளியில் தான் கற்றுக்குறீங்க. மணி பார்க்க கற்றுக்கிறது, இந்த கடிகாரத்தில் மணி பார்க்க கற்றுக்கிறதுன்றது நீங்கள் சிலபஸுக்கு வெளியில் தான் கற்றுக்குறீங்க. வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் தேவையான மிக அத்தியாவசியமான விஷயங்களை எழுத படிக்கிறது தவிர்த்து இந்த பள்ளிக்கு வெளியில், கல்லூரிக்கு வெளியில் தான் நம்ம கற்றுக்குறோம். அப்போது நமக்கான ஆசிரியர்கள், நம்ம இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஆசிரியர் மாணவர் உறவுன்றது அதில் ஒரு பெரிய கிரேட் டிவைடு இருக்குது. இன்றைக்கி யாரும் யாருக்கிட்டேயும் போய் பேசுகிறதுக்கோ, இல்லை பையங்க அப்படி பேசுனா அவனுக்கு கொஞ்சம் கோவப்படாமல் இல்லை நிதானமாக அவனுக்கு பதில் சொல்வதற்கோ எந்த ஆசிரியருக்கும் பொறுமையும் இல்லை. எந்த மாணவரும் அந்த அடியை எடுத்து வைக்கிறதும் இல்லை. போய் அதை கேஷுவலாக ஒருத்தட்ட பேசி ஒரு நட்பு சூழல் உருவாகக்கூடிய நிலைமையே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் எப்படி இந்த சிலபஸுக்கு மேலே தன்னோட அறிவுத்திறனை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு முதல் வழி, ஒரே வழி, சாதாரணப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வாசிப்பு தான். ஏன் வாசிப்பு தான் அப்படின்னா, நீங்கள் இப்போது ஒரு கலெக்டர் மகன் அப்படின்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரோட மகன் அப்படின்றவன் அவனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு பணக்காரரோட பிள்ளையோ இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையோ, அவங்க நேரடியாக பல ஊர்களுக்கு போக முடியும், சுற்றுலா போவாங்க. அந்த ஆரம்பத்திலிருந்தே அந்த அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அவங்க சில விஷயங்களை மிக விரைவாக தெரிஞ்சுக்கிட வாய்ப்பு இருக்குது. தகவல்கள் மிக விரைவாக அவர்களுக்கு வந்துவிடும். ஆனால் ஒரு சாதாரண நபர், அவர் ஒரு சாதாரண மாணவர், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், கீழ் நடுத்தர வர்க்கம் இல்லை நடுத்தர வர்க்கம் அப்படின்னா, அவங்க ஒரு செய்தியை செய்தித்தாள் வழியாகத்தான் அறிய முடியும், இல்லை தொலைக்காட்சி வழியாகத்தான் அறிய முடியும். அப்போது அவங்க தொடர்ந்து வாசித்தாதான் அவங்களுக்கு செய்திகள் அப்டேட்டடாக இருக்க முடியும். அண்ட் செய்திகளுக்கு அப்புறம் அறிவை சேர்த்துக்கணும், ஏதோ ஒரு துறை சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னா அந்த நூலை எடுத்து படிக்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு நூலை படிக்கிறீங்க அப்படின்னா, நேரடியாக ஒரு ஆசிரியர் எழுதுனதை இடையில் ஒருத்தர் இல்லாமல் நீங்களே நேரடியாக அதை படிக்கிறீங்க. இப்போ பாடப்புஸ்தகம் புஸ்தகம் இருக்குது, அதை நீங்களே நேரடியாக வாசிக்கலாம். ஆனால் பெரும்பாலான சமயங்கள் அப்படி யாரும் அதை செய்கிறதில்ல. அது தமிழ் செய்யுள், தமிழ் சிறுகதையை கூட யாரும் நேராக படிக்கிறதில்ல. அதுக்கு கைடெல்லாம் இருக்குது. டீச்சர் அந்த கதையை சொல்லிடுறாங்க, நீங்கள் அப்படியே பரீட்சையில் எழுதி, அப்புறம் காலேஜ் யூடியூப்பில் லெசன்ஸ் கேட்குறாங்க. இந்த சேனல்லே ஏகப்பட்ட லெசன்ஸ் இருக்குது. ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் போயம்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லெசன்ஸாக பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை நேரடியாக படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18 வயசு ஆகுதுன்னா, இந்த சேனலில் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பார்க்குறாங்க, அதுக்கு கீழே உள்ள யாரும் பார்க்கல. 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த 18 வருடங்கள் வாழ்ந்த அனுபவத்தை கொண்டு ஒரு நூலை படிக்கிறீங்க. அந்த வாழ்க்கை அனுபவங்கள் வழியாகத்தான் ஒரு நூலை பார்க்குறீங்க. இப்போ அதே நூலை உங்களை போல் 100 பேர் படிக்கலாம். நீங்கள் என்ன படித்தீங்களோ,
நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த புரிதலிருந்து அந்த மற்ற 100 பேரோட புரிதல் வேறவாகத்தான் இருக்கும். ஒரே புத்தகம் தான், ஆனால் 100 விதமான புரிதல் இருக்கும். அதுதான் இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ 2 person ஹேஸ் எவர் ரெட் த சேம் புக் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த 2 தனிநபர்களும் ஒரே புத்தகத்தை படித்தது கிடையாது. நீங்கள் உருவாக்குறீங்க, அங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது. நீங்கள் டிவியை பொறுத்த வரைக்கும், யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கலராக இப்போ சித்திரங்கள் உருவாக்கப்பட்டு கலர் கூட்டி குறைக்கப்பட்டு பின்னணி இசையெல்லாம் சேர்த்து பலவிதமான கேமரா கோணங்கள் வச்சு அதை காட்சிப்படுத்தி அதை விரைவாக காட்டி மெதுவாக காட்டி அப்படியெல்லாம் பலவிதமாக ஏமாற்றி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஒன்றுமே செய்யலை, சும்மா உட்காந்து பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கணும், அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, வெறும் எழுத்து தான், வெறும் வார்த்தைகள் தான், வெறும் வாக்கியங்கள் தான். அதை நீங்கள் படித்து உங்கள் மனசுக்குள்ளே அதை அடுக்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஒரு பில்டிங்கே கட்டணும், ஒரு சித்திரத்தையே உருவாக்கணும். நீங்கள் ஒரு சிறுகதை படிக்கிறீங்க, இல்லை ஒரு நாவல் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அதை உங்கள் மனசுக்குள்ளே திரைப்படமாக அதை இயக்கிட்டுருக்கீங்க. நீங்கள் தான் டைரக்டர் அங்கே. இப்போ இந்த அனுபவத்துக்காகத்தான் படிக்கணும். நேரடியாக ஒன்றை கற்றுக்கிறது, அகைன் இது ஒரு செகண்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இருந்தாலும் அதை நீங்களே நேரடியாக அடையிறீங்க. ஒருத்தர் சொல்கிறதையும் கேட்கலாம். இப்போ இந்த சேனல்லையே வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தை அத்தனை சாப்டர்களையும் பாட்காஸ்ட்டாக பண்ணி போட்டிருக்கு. அப்படியும் கேட்கலாம். இல்லை நீங்கள் நேரடியாக படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுவும் நல்லது தான். அப்படி படிக்கிறதுனால உங்களுக்கு இப்போ நீங்கள் படிக்கிறவருக்கு கண்டிப்பாக படிக்காதவரோட நிறைய விஷயங்கள் தெரியும். அவரை விட இவருக்கு வாய்ப்புகளும் அதிகம். அப்போ இப்போ இங்கே இந்தியா மாதிரி பயங்கரமான போட்டி உள்ள ஒரு சூழ்நிலையில், மிக அதிகமான பாப்புலேஷன் உள்ள ஒரு நாட்டில் வேலைகள் கான்சன்ட்ரேட் ஆகுது, குறையுது. அப்படிங்கும்போது யாருக்கு மிக அதிக திறன் இருக்கோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அப்போ நீங்கள் உள்ள டிகிரிக்கு மேலே உங்களுக்கு என்ன திறன் அப்படின்னு வரும்போது, உங்களுக்கு வாசிக்கும் திறன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதையும் விரைவாக புரிஞ்சுக்கிட முடியும், எதையும் புதிய கோணத்தில் பார்க்க முடியும், எதையும் எஃபெக்டிவாக செய்ய முடியும். கமலஹாசன் சொல்லுவாராம், தொடர்ந்து ஒருத்தர் இலக்கியம் படிக்கிறவர் இருக்கார். நம்ம பொதுவாக நூல்களை தான் பேசுகிறோம், அது எல்லா நூல்களும் தான். அது வரலாறு நூல்களோ, இலக்கியமோ, தத்துவமோ, சுய உதவி புத்தகங்களோ, நிர்வாக புத்தகங்களோ, பணத்தை டீல் பண்ணுறதை பற்றி சொல்லித்தரக்கூடிய புத்தகங்களோ, எல்லா புத்தகங்களை பற்றியும் தான் பேசுகிறோம். அரசியல் நூல்களோ எல்லாத்தையும் தான். கமலஹாசன் சொன்ன உதாரணம் இலக்கியத்துக்கு சொல்கிறார். ஒருத்தர் வெள்ளை அடிக்கிறாரு, அதான் அவரோட வேலை அப்படின்னா, அவருக்கு இலக்கியம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா, அவர் கதைகள் நாவல்கள் படிப்பார், கவிதை படிப்பார் அப்படின்னா, அவர் அந்த வெள்ளை அடிக்கிற வேலையவே கச்சிதமாக செய்வார், சூப்பராக செய்வார். அதில் ஒரு ஈஸ்தட்டிக்ஸ் இருக்கும், அதில் ஒரு அழகியல் தன்மையோடு செய்வார் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் எதை படித்தாலும் உங்களுக்குள்ள அந்த திறன் உருவாகி இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி விவரிக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு மிக அத்தியாவசியமானது புத்தக வாசிப்பு. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி கேட்டால், வாசிப்பது அப்படின்ற புக்கில் இருந்தே ஆரம்பிக்கலாம். அந்த புக்கிலே உங்களுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்குது. அதை முயற்சி பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.